ஸோ வெல்கம் மாமே ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ். ஸ்பைடர்மேன் பிராண்டோடைய மூவிக்காக வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியும். இந்த மூவியை பத்தி உங்க மைண்ட்ல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்பைடர்மேன் பிராண்டோடைய மூவியோட மெயின் வில்லன் யாரு? சேடி சிங் இந்த மூவிக்குள்ள இருக்காங்கன்னு தெரியும். அவங்க என்ன கேரக்டர் தான் ப்ளே பண்றாங்க? வெனம் சிம்பியாட் இந்த மூவிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன தாடா குக் பண்ணிட்டு இருக்கீங்க மார்வல் அண்ட் சோனி அப்படின்ற மாதிரி தான் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இப்படி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோடைய மூவிக்கான எல்லா கேள்விகளுக்கான விடையையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மார்வல் அண்ட் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட மார்வல் பைலடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, ஹைப்னு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம வீடியோக்கு அந்த ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க. ரைட்டுங்க, இப்போ நமக்கு ரீசெண்டா கிடைச்ச இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியை பத்தின அந்த ஒரு ரிப்போர்ட்டை அப்படியே எடுத்து பார்த்தோம்னா இந்த மூவில கிங் பின் தான் மெயின் வில்லனா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி மார்வல் அண்ட் சோனி ரெண்டு பேருமே பிளான் பண்ணி ஒரு தரமான வேலையில இறங்கிருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியை பத்தின நிறைய அப்டேட்ஸ் நமக்கு அடிக்கடி கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த செட் போட்டோஸா இருக்கட்டும், செட் வீடியோஸ், இந்த படத்துல இருக்கிற முக்கியமான சீன்ஸ், அப்படியே இந்த வில்லன்ஸ்னு ஏகச்சக்கமான அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஆனா சேடி சிங் இந்த மூவில இருக்காங்கல்ல, அவங்க என்ன கேரக்டர் ப்ளே பண்றாங்க அப்படின்றது மட்டும் இப்போ வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மா தெரியவே வரலங்க. ஒரு சிலர் என்னன்னா இவங்களை மேடை பார்க்கன்றாங்க, இன்னும் சிலர் சேடி சிங் இந்த மூவில குவென் ஸ்டேசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல எது உண்மை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இடையில ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான தியரி ஒன்று வந்திருக்கு. அதாவது சேடி சிங் இந்த மூவில ஜீன் கிரேயா ப்ளே பண்ண போறாங்களாம். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் கேள்வியே பட்டதில்லை அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஜீன் கிரேவை நீங்க இதுக்கு முன்னாடி எம்சியூல எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா ஜீன் கிரே ஒரு எக்ஸ்மேன். ஷாக்கிங்கா இருக்குல்ல? இந்த தியரி படி ஜீன் கிரேவா நம்ம சேடி சிங் உள்ள எடுத்துட்டு வந்து அது மூலமா கேங்குக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மார்வல் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான இந்த ரிப்போர்ட் நமக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, கேங் அப்ளை பண்ண அந்த ஒரு ஆக்டரை வச்சு தான் இப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. கேங் அப்ளை பண்ண ஆக்டர் தான் முடிச்சு விடுவாங்களே தவிர கேங்ன்ற கேரக்டர் முடிச்சு விட மாட்டாங்க. சோ அந்த வகையில வேற ஒரு கேங்கான கேரக்டரை இந்த பிராண்டோட மூவில டீஸ் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் டூம்ஸ்டேல எக்கச்சக்கமான கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல எக்ஸ்ட்ராவா கேங்க உள்ள கொண்டு வந்தா கதை எந்த மாதிரி போகும் அப்படின்றது சத்தியமா ஐடியா இல்லைங்க. ரைட்டுங்க, இது ஒரு பக்கம் குழப்பமா போயிட்டு இருக்கு. இப்ப மை டைம் டு ஷைன் ஹலோ அவர் மூலமா நமக்கு கிடைச்ச இந்த ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா, வெனம் சிம்பியாட் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தரமான ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காருங்க. மார்வலுக்கு எப்படியோ, ஆனா சோனி வெனம் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில கொண்டு வரணும் அப்படின்றதுல ஒத்த கால நிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடியே தெரிய வந்துருந்துச்சு. அதுபடி இந்த ஸ்பைடர்மேன் வந்துட்டா முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதே சோனி தான். ஏன்னா நீங்க இந்த வெனம் லெட் தேர் பி எ கார்னேஜ் அந்த மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீனை எடுத்து பார்த்தாலும், வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் இந்த மூவிக்கான போஸ்ட் கிரெடிட் சீனை எடுத்து பார்த்தாலும், அப்படியே இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த மூவிக்கான போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வந்தாலும், இது மூணுக்குமே எந்த வகையான லிங்க் இல்லைனாலும் இந்த மூணு போஸ்ட் கிரெடிட் சீனுமே நம்ம சோனி அண்ட் மார்வலோட பிளான் தான். இதுபடி இந்த ரிப்போர்ட் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கற வெனம் கேப்சர் பண்றதுக்கான எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வகையில நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனை பிளாக் ஸ்பைடர்மேன் சூட்ல பார்க்க போறோம். தரமா இருக்க போகுது. அடே இதெல்லாம் எவ்வளவு நாள் கனவு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த மூவில நம்ம ஸ்பைடர்மேனுக்கு நிறைய சூட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. அந்த வகையில வெனம உள்ள கொண்டு வந்து அந்த சூட்ல ஒரு சூட்டா பிளாக் சூட் இருந்துட்டா தரமா இருக்கும். இதுபடி அழகா ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிலேயே வெனம எடுத்துட்டு வந்து பிளாக் சூட்டை நம்ம ஸ்பைடர்மேனுக்கு கொடுத்துட்டு அது மூலமா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இது ரெண்டுலயுமே பிளாக் சூட் ஸ்பைடர்மேனை காட்டினா அது இன்னுமே ஒருபடி மேல கொலை மாசா இருக்குங்க. இந்த காமிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், அதுலயுமே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வெனம் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கான ஒரு ஈஸ்டேகா இல்ல காமிக்கே அப்படியே இன்ஸ்பயர் எடுத்து இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில வெனம கொண்டு வந்து பிளாக் சூட் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு கொடுத்துட்டா ஐ எம் ஃபினிஷ்டுங்க. என்னோட ரொம்ப நாள் ஆசையா இதுதான். நினைச்சு பாருங்களேன், பிளாக் சூட்டோட நம்ம தலைவன் டூம்ஸ்டேல இறங்கி டூம் எதிர்த்து நின்று சண்டை போட்டா வேற மாதிரி இருக்கும். நடந்தா நல்லா இருக்குங்க. பட் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் மனசெல்லாம் விட்டுறாதீங்க. பிராண்டோட மூவில நடக்கலனாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம மார்வல் அண்ட் சோனி எப்படியுமே வேணாம உள்ள கொண்டு வந்துருவானுங்க. அது பீட்டர் பார்க்கர் மூலமாவோ இல்ல எடி பிராக் மூலமாவோ எப்படியுமே வேணாம உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா வேணாம எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சினிஸ்டர் 6ல ஒரு முக்கியமான மோசமான வில்லன். அந்த வகையில நம்ம மார்வல் அண்ட் சோனி இவங்க ரெண்டு பேருமே சினிஸ்டர் 6 பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபடி இந்த ஸ்பைடர்மேன் மூவில ஏகச்சக்கமான வில்லன்ஸ் இருக்க போறாங்க அப்படின்ற விஷயமும் நமக்கு ஆல்ரெடி தெரிய வந்துருந்துச்சு. இதுபடி இந்த கிங் பின், டூம் ஸ்டோன், வேனம், நார்மன் ஆஸ்பான்னு ஒரு டீமா சேர்த்து சினிஸ்டர் 6 இந்த மூவில கொண்டு வந்தாலும் அதுவுமே சீரியஸா தரமா தான் இருக்கும். பட் நம்ம எதுக்குமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வைக்க கூடாது. இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு அதை ஆழமா பதிக்க கூடாதுங்க. இப்படி நடந்தா நல்லா இருக்கும், நடக்கலாம் அப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மனசை மாத்திட்டு போயிட்டே இருக்கணும். இதுலயுமே அதிகமா நம்பிக்கை வச்சு இறங்கினீங்கன்னா கண்டிப்பா பேக் ஷாட் வருது. ரைட்டுங்க, இப்ப அப்படியே சேடி சிங் கேரக்டருக்கு வந்தோம்னா முன்ன சொன்ன மாதிரியே நம்ம சேடி சிங் ஜீன் கிரேவா தான் வர போறாங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா எக்கச்சக்கமான ரிப்போர்ட்ஸ் இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. சேடி சிங்க ஜீன் கிரேவா கொண்டு வந்து அந்த ஒரு கேரக்டர் மூலமா ஒரு லிங்க் நம்ம கேங்க்கு கொடுக்கப்பட்டு அது மூலமா தான் அந்த கேங் டைனாஸ்டி அந்த மூவி கிக் ஆஃப் பண்ற மாதிரி நம்ம மார்வல் பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. அப்புறம் தான் நிறைய இஷ்யூஸ் வந்து கேங் டைனாஸ்டியவே மொத்தமா தூக்கிட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு மல்டிவர்ஸ் சாகாவோட எண்டிங்கே தலைகீழா திருப்பி போட்டாங்க மார்வல். இப்ப கேங் டைனாஸ்டியவே முடிச்சு விட்டாங்க. அப்புறம் சேடி சிங் எப்படி ஜீன் கிரேவா கொண்டு வர முடியும்? அதனாலேயே பெருசா நம்ம சேடி சிங் ஜீன் கிரேவா தான் அந்த மூவில வர போறாங்க அப்படின்றத யாருமே அக்செப்ட் பண்ணல. பட் எனக்குமே நம்ம சேடி சிங் ஜீன் கிரேவா இருப்பாங்க அப்படின்றதுல 100% நம்பிக்கை இல்ல. ஒரு 50-50 வேணா வச்சுக்கலாம். இப்ப ரீசெண்டாவே நம்ம நினைச்சு பார்க்காத எக்கச்சக்கமான விஷயங்கள் மார்வல்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்படியும் நடக்கலாம். பட் இப்படி நடந்தாலுமே ஒரு சில காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்குங்க.
அது ஏன்னா அந்த கேங் டைனாஸ்டில நம்ம கேங் என்ன திட்டம் போட்டு வச்சிருந்திருக்காருன்னா அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்கல்ல, இவங்களையும் எக்ஸ்பான்ஸையும் தேடி போய் மொத்தமா மரியாதை சாலா பண்ணும். அவனுக்கு தாண்டா நம்ம கேங் வேரியன்ஸ் எல்லாம் பார்த்தாலே அடிக்கிறானுங்க, கை காலெல்லாம் உடைக்கிறானுங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம முழு சக்தியா அவனுங்க கிட்ட காட்டணும், நம்ம யாருன்னு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேங் எக்ஸ்மேன்ஸ் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்களெல்லாம் குறி வச்சு மொத்தமா டீமா தூக்கி சாப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு ரிப்போர்ட் ஜெஃப் ஸ்னைடர் கிட்ட இருந்து வந்திருந்துச்சு. அவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில ஹல்க் அண்ட் பனிஷர் உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரிப்போர்ட்டையும் நமக்கு லீக் பண்ணிருப்பாரு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம கேங் இருக்காருல, அவர் இந்த மாதிரி மெயின் H616 இருக்கிற அந்த ஒரு மெயின் டைம்லைனையே ஆல்டர் பண்றது மூலமா அங்க இருந்து தான் அவெஞ்சர்ஸ் தி கேங் டைனாஸ்டி அந்த மூவியே கிக் ஆஃப் ஆற மாதிரி இருந்திருக்கு. அப்படி என்ன ஆல்டர் பண்ணிருக்காருன்னா நம்ம மெயின் H616ல இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எக்ஸ்மென்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஆனா நம்ம கேங்க்கு இவனுக்கு மேல என்ன விரோதம் தெரியல. அவெஞ்சர்ஸ் தவிர்த்து இந்த எக்ஸ்மேன் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க ரெண்டு பேரையுமே அந்த நியூஸ்ல இருந்து மொத்தமா அழிச்சு H616 வேற மாதிரி ஆல்டர் பண்ணிருக்காரு நம்ம கேங். ஏன்னா இங்க கேங்கோட பிளானுக்கு பெரிய தலைடியா இருக்க போறவனுங்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் எக்ஸ்மேனும் தான். இந்த வகையில இவனுங்களை விடவே கூடாதா அப்படின்ற மாதிரி கேங் நம்மளோட மெயின் H616ல இருக்கிற அந்த ஒரு டைம்லைனே ஆல்டர் பண்ணி இவனுங்க ரெண்டு பேரும் தூக்கிருக்காரு. பட் எதுக்கு கேங் அவெஞ்சர்ஸ் மட்டும் விட்டு வச்சிருக்கான் அப்படின்னா கேங்கோட பிளானுக்கு இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் தேவைப்படுறாங்க. இதுலயும் மோஸ்ட்லி நிறைய அவெஞ்சர்ஸ் ரொம்ப பயங்கரமான ஓவர் பவர்டான கேரக்டர்லாம் கிடையாது. மோஸ்ட்லி அவெஞ்சர்ஸ்ல பாதிக்கு மேல ஹியூமன்ஸ் தான். அதுக்குன்னு பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்களே நம்ம அவெஞ்சர்ஸ் கூட இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த கேப்டன் மார்வல், சேவேஜ் ஹல்க் மாதிரியான பயங்கர பவர்ஃபுல்லான ஹீரோஸும் நம்ம அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்காங்க. பட் அந்த பக்கம் எக்ஸ்மென்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா லைக் இந்த வூல்வரின், பீஸ்ட், ஜீன் கிரே, சார்லஸ் சேவியர் மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாருமே இன்கிரெடிபிளி பவர்ஃபுல்லான மியூட்டன்ஸ். சோ இவங்க கண்டிப்பா நமக்கு பிரச்சனையா இருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் கூட சமாளிச்சிடலாம், இவனுக்கு நமக்கு பெரிய தலைடியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேங் மொத்தமா எக்ஸ்மென்ஸை மெயின் எடுத்தான 616ல இருந்து மொத்தமாவே ஆல்டர் பண்ணி தூக்கி இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமையும் மொத்தமா கொண்டுட்டு இந்த பக்கம் மோஸ்ட்லி நிறைய எக்ஸ்மென்ஸை கொண்டுட்டு ஒரு சில எக்ஸ்மென்ஸை மட்டும் அவங்களோட மெமரி அழிச்சு அவங்க எக்ஸ்மேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்கள ஒரு ஹியூமனா அவங்க இருந்த மெயின் H616லயே வாழ விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது. இதுபடி கேங்கால மெமரி அழிக்கப்பட்ட எக்ஸ்மென்ஸுக்கு தான் எக்ஸ்மென்ஸ் அப்படின்ற விஷயமே தெரியாது. அதே மாதிரி போன வாரம் சரியா ட்ரெமல் டில்மேன் அப்படின்ற இந்த மனுஷன் ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருந்துச்சு. இதுபடி மனுஷன் கண்டிப்பா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில கேங்கா தான் பிளே பண்ண போறாரு, நம்ம ஒரு நியூ கேங்கா பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா கேங் இல்லாம மல்டிவர்ஸ் ஆகாவை எண்ணுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம மார்வலுக்கு சுத்தமா மனசே வரலையா. என்ன கேட்டீங்கன்னா கேங்க ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில எடுத்துட்டு வந்து கேங்க்கு ஒரு தனி ஸ்டோரி லைன் கொடுத்து அவன் என்ன மாதிரி மெயின் H616ல இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்மேன் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஷேப் பண்ணா எப்படி அவங்கள மாத்தலாம் அப்படின்ற மாதிரி காட்டி கேங்க் என்னாச்சு அப்படின்றத காட்டினாலும் அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்ப கண்டிப்பா அவங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தோணி இருக்கும், இதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம கேங்க இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில எடுத்துட்டு வரணும், நீ சொல்றதே புரியல ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடி வர போற ஒரே மூவினா அது கண்டிப்பா ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவி தான். அவனுக்கு டூம்ஸ்டேக்கு பயங்கர ஹைப் ஏத்துற விதமா தான் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியை தரமா குக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுபடி உண்மையாவே நம்ம சேடி சிங் ஜீன் கிரேவா அந்த ஒரு மூவில இருந்தா அவங்களுக்கு தான் ஜீன் கிரே அப்படின்றதே தெரியாது, தான் எக்ஸ்மேன் அப்படின்ற விஷயமே நம்ம சேடி சிங்க்கு தெரியாது. ஏன்னா கேங்களோட மெமரிஸ் எரேஸ் பண்ணிட்டான். அந்த வகையில தான் எக்ஸ்மேன் அப்படின்றது தெரிய வந்து இங்க நம்ம மெயின் H616லயே ஒரு எக்ஸ்மேன் டீம் பில்ட் ஆகிற மாதிரியே அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி செட் பண்ணாலும் அது ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டான எக்ஸ்மேன் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அவ எக்ஸ்மேனே தெரியாது, அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரி கேங்க வச்சு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி மொத்தமா குழப்பி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில அடிக்காம வேற இந்த குவென் ஸ்டேசி ஏன் மேடை பார்க்குற மாதிரியான கேரக்டரா காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மார்வல் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னோட கருத்து. பட் இந்த ரிப்போர்ட் மூலமா இந்த மூவில கேங்க உள்ள கொண்டு வந்து அது மூலமா எக்ஸ்மேன் இருக்காங்க, அவங்களோட மெமரிஸ் நான் எரேஸ் பண்ணிட்டேன், அந்த ஒரு எக்ஸ்மேன் தான் ஜீன் கிரே, அந்த ஜீன் கிரே கேரக்டரை தான் நம்ம சேடி சிங் ப்ளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மொத்தமா குழப்பி அடிக்க மாட்டாங்க. பட் இந்த தியரி உண்மையா இருந்துச்சுன்னா இப்படி நடக்கிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குங்க. அது என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோழதாம்பா மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டா நமக்கு கிடைச்ச இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான லேக்ஸ், இந்த சேடி சிங்கோட கேரக்டர் கேங்க பத்திலாம் நிறைய விஷயங்களை பேசியிருப்பேன். பட் இந்த தியரியே எனக்கு ஒரு மாதிரி முழுசா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலைங்க. எனக்கு எவ்வளவு புரிஞ்சோ அதை வச்சு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த தியரியில எதனா டவுட் இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது முரண்பாடுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன ஏதுன்றதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.